நமஸ்காரம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் ஆலயம் பத்தி தான் பார்க்க போறோம். இது மிகவும் பழமையான கோயில். இத்திருக்கோயிலில் சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் சுவாமி ஸ்வயம்பு லிங்கமாக அருள் பாலித்து வருகிறார். இப்ப சரித்திரம் என்னன்னு பார்ப்போமா? கபிலர் முக்தி நிலை பெற வேண்டி தவம் இருந்து சிவ வழிபாடு செய்து வந்தார். அப்போது வழக்கத்திற்கு மாறாக இடது கரத்தில் சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு வலது கரத்தினால் சிவ பூஜை செய்ததால் ஏற்பட்ட தோஷத்தினால் முக்தி பேறு கிடைக்கவில்லை. மீண்டும் பூலோகத்தில் பசுவாக மறுபிறவி எடுத்து மாடம்பாக்கம் சிற்றேரி மணத்திட்டு பகுதியில் பசு கூட்டங்களுடன் சேர்ந்து மேய்ந்து வந்தார். பசு குறிப்பிட்ட ஓரிடத்தில் ஸ்வயம்புலிங்கமூர்த்தி இருப்பதை தன் ஞானத்தினால் அறிந்து பாலை தானாக பொழிந்து வந்தது. ஒரு நாள் இதை கண்ட இடையன் பசுவை கல்லால் ஓங்கி அடித்தான். பசு நகராமல் அப்படியே நின்றது. மறுபடியும் தன் கையில் உள்ள தடியால் பால் பொழியும் காம்பின் மீது அடித்தான். காம்பில் இருந்து ரத்தம் கொட்டியது. அடிப்பட்ட வலியை தாங்க முடியாமல் பசு தன் காலை எட்டி ஸ்வயம்புலிங்கமூர்த்தியின் மேல் பகுதியில் உதைத்துவிட்டு ஓடி மறைந்தது. உதைத்த இடம் சிதிலமாகி ரத்தம் பெருகி ஏரி தண்ணீர் முழுவதும் சிகப்பு நிறம் பரவியதை கண்டு பயந்து ஊர் மக்களை அழைத்தான். இதனை கண்ட மக்கள் இறைவனை வேண்டினார்கள். அப்போது ஸ்ரீ பரமேஸ்வரன் காட்சியளித்து, மக்களே பயம் வேண்டாம், கபில மகரிஷியின் தோஷ நிவர்த்திக்காக இங்கு ஸ்வயம்பு மூர்த்தியாக யாம் தோன்றினோம் என்றார். இங்கு நடந்த காட்சியை அரசனிடம் தெரிவிப்பதற்காக மக்கள் கூட்டமாக சென்றனர். அன்று இரவு சோழ அரசனின் கனவிலும் இந்த காட்சி அப்படி தெரிய இறைவன் ஆசீர்வதித்தார். கனவில் கண்ட அரசர் நேரில் காண தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டார். மாடம்பாக்கம் கிராமத்தின் கீழ்ப்பகுதி இடத்தில் சோழ ராஜாவும் மக்களும் சந்தித்தனர். ராஜாவை மக்கள் பார்த்த இடம் ராஜ கீழ்ப்பாக்கம் என மருவியது. மக்களுடன் சேர்ந்து மடையம்பதி சிற்றேரிக்கு அரசர் வந்து சேர்ந்தார். அங்கு ஸ்வயம்புலிங்க மூர்த்தியை தரிசித்த அரசன் இறைவன் ஆசியுடன் அங்கு இத்திருக்கோயில் கட்டுவதற்கு தீர்மானித்தார். இவ்வாறு இத்திருக்கோயில் 10ஆம் நூற்றாண்டில் சுந்தர சோழன் என்னும் சோழனால் கருவறை கோபுரம் யானையின் பின்புறம் வடிவில் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தேனுகாம்பாள் என அழைக்கப்படும் அம்பாள் சன்னதி தெற்கு நுழைவாயில் மண்டபத்துடன் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பல்லவ மன்னர்கள் காலத்தில் திருக்கல்யாண மண்டபத்துடன் 18 தூண்கள் கொண்ட மகா மண்டபம் அமைக்கப்பட்டது. இதுவே தேனுபுரீஸ்வரர் கோயில் ஸ்தல புராணமாகும். இத்திருக்கோயிலில் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது இத்திருக்குளம். அதே அளவில் கபில தீர்த்தம் என்று வழங்கப்படும் திருக்குளம் திருக்கோயிலுக்கு தென் திசையில் அமைந்துள்ளது.